தர்பார் திரைப்படத்தினுடைய புதிய புதிய தகவல்கள் நாள்தோறும் வெளிவந்து ரசிகர்களை மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தர்பார் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வில்லன்கள்ல ஒருத்தரா பிரதீக் பாபர் அப்படிங்கிறவர் நடிக்க போறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தர்பார் திரைப்படத்தில் 95 கோடி சம்பளம், முருகதாஸ் அவர்களுக்கு 30 கோடி, நயன்தாரா அவர்களுக்கு 5 கோடி, அனிருத் அவர்களுக்கு 2.5 கோடி. ஆக மொத்தத்தில் தர்பார் திரைப்படத்தினுடைய மொத்த பட்ஜெட் அப்படிங்கிறது இவங்களுடைய சம்பளம் எல்லாம் சேர்ந்து 200 கோடிக்கு மேல அப்படிங்கிற தகவல்லாம் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. நம்மளும் அதுக்கான அப்டேட்ஸை கொடுத்திருந்தோம். இப்போ தர்பார் திரைப்படத்தினுடைய பிசினஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு இப்போவே அப்படிங்கிறது பத்தின ஒரு சூப்பரான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த தகவல் அப்படிங்கிறது தமிழ் சினிமால எத்தனை ஸ்டார்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு முழு தகுதியுடையவர் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். தர்பார் பூஜை போடப்பட்ட சில நாட்கள்லேயே வியாபாரம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கேன். இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய டிமாண்டை வச்சு சொல்லணும் அப்படின்னா தர்பார் திரைப்படத்தினுடைய பிசினஸ் அப்படிங்கிறது 300 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் வட்டாரத்திலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பார் திரைப்படத்தினுடைய தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளுடைய சேட்டலைட் ரைட்ஸை 75 கோடிக்கு கேட்குறாங்களா. லைக்கா நிறுவனமோ 75 கோடிக்கு நாங்கள் தரமாட்டோம், 100 கோடிக்கு குறைச்சி நாங்கள் கொடுக்க மாட்டோம், 100 கோடிக்கு நாங்கள் குறையவே மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்களா. காரணம் 2.0 திரைப்படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸையே ஜி டிவிக்கு லைக்கா நிறுவனம் கிட்டத்தட்ட 75 கோடிக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100 கோடிக்கு தான் நாங்கள் கொடுப்போம் தர்பார் திரைப்படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை அப்படிங்கிறதுல லைக்கா நிறுவனம் ரொம்பவும் உறுதியோடு இருக்காங்களா. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போவே தர்பார் அப்படிங்கிறது பிஸ்னஸில் பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் வெளிவர போகிற தர்பார் திரைப்படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகமாயிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கே மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. சூப்பர் ஸ்டார் முருகதாஸ் கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போவே ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நியூஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காம தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.